ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தனுஷோட இட்லி கடை திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து அஃபீஷியலாக வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட நடிகர் தனுஷ் வந்து இப்போ நடிப்பையும் தாண்டி இயக்குனர்களும் ரொம்ப ரொம்ப ஒரு மும்மரமாக இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் ராயன். ஸோ அந்த திரைப்படம் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அவரோட இயக்கத்தில் வந்து நிலவுக்கு என் மேல் நடி கோபம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அந்த திரைப்படம் வந்து வருகிற 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தனுஷோட இயக்கத்தில் உருவாகி இருக்க 4வது படம் தான் வந்து இட்லி கடை. ஸோ இந்த திரைப்படத்தை தனுஷ் இயக்கி அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து அருண் விஜய், நித்யா மேனன், சத்யராஜ், ராஜ்கிரண் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரசிகர்களே ரொம்ப பேர் எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவரும் அப்படின்ட்டு வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது நம்மளோட குட் பேட் அக்லியும் வந்து அந்த ரேஞ்சில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால வந்து ஸோ இந்த திரைப்படத்தோட கிளாஷ் வேணாம் அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனாலே வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படத்தை வந்து அஃபீஷியலாக வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கான அஃபிஷியல் நியூஸ் இன்னும் கொஞ்சம்